கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் அந்த மாணவி ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த பெண். அவங்க பெற்றோர் இந்த பொண்ணோட காலேஜ் ஃபீஸுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்களோட கஷ்டம் எது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணும் அவங்கக்கிட்ட ரொம்ப சுதந்திர பறவையாக அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்துருக்கு. அன்னைக்கு அந்த பொண்ணு, அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ட்ரீட் கொடுக்கணும், ஒரு 4000 ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4000மா? ஆமாம், இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். 4000 ரூபாங்கிறது இந்த மாத கடைசியில் ரொம்ப பெரிய விஷயம். உன்னை படிக்க வைக்கிறதுக்கே நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியாதுமா? என்னப்பா சொல்கிறீங்க? எல்லாரோட ட்ரீட்லேயும் நானும் போய் அட்டன் பண்ணியிருக்கேன்ல. 4000 ரூபாம்மா, எனக்கு எவ்வளோ பார்த்தாலும் இதை கொண்டு வரத்துக்கு 3 நாள் ஆகுமா? அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும்ப்பா. 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் வந்திருக்கு. அவங்க கூப்பிட்றப்பெல்லாம் நான் போய் அசிங்கமாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். திருப்பி நான் தரது இல்லையா? வேகமாக கிளம்பி போயிருக்காங்க. அப்பா பின்னாடியே வந்துக்கிட்டு அம்மா நின்னுமான்னு கேட்டிருக்காரு. அவங்க திரும்பி கூட பார்க்காம ரொம்ப வேகமாக போயிட்டாங்க. இந்த பொண்ணு அதை காதில் கூட வாங்கிக்காமல் போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிருக்காங்க. பசி எடுத்ததுனால சரி அந்த பீச் பக்கம் போயிட்டு நம்ம ஏதாவது சமோசா அது மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருக்காங்க. அவங்க அந்த சமோசா கடையில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 3 ஆட்டோ நிறைய பசங்க அங்கே இறங்கியிருக்காங்க. பார்க்குறப்ப அந்த பசங்க எல்லாரும் பணக்கார வீட்ட பசங்களாக இருக்காங்க. இவ்வளோ பணக்காரங்களாக இருந்துக்கிட்டு இந்த பசங்க எதுக்கு இங்கே இறங்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சிருக்கு. நேராக அந்த பசங்களில் ஒரு பையன் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க சமோசா கடைக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சமோசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பசங்க பக்கத்துலேயே போயிடுது. சமோசாவை எடுத்து கொண்டு போய் எல்லாரும் பரிமாறி இருக்காங்க. அங்கே இருக்கிற பசங்க எல்லாரும் அதை வாங்கிட்டு சிரித்து பேசி சந்தோஷமாக அந்த சம்சாவையும் சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. திரும்பி அதுக்கு பில்லு கொடுக்கும்போது ஒரு 600 ரூபாயோ 700 ரூபாயோ கூட போகலை. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல கிளம்பி போயிருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு யோசிச்சிருக்காங்க, நம்ம போய் பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் போய் நம்ம ட்ரீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி சின்ன இடங்களில் கூட போய் நம்ம ட்ரீட் கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆஹா, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப பதறி போயிட்டு, ஏமா இப்படி சொல்லாமல் ஃபோனை கூட எடுக்காமல் போயிட்டியேம்மா, நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் பணத்தை வச்சு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக பேசிட்டேன், உண்மையான நிலைமை என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நானே கூப்பிட்டு நானே என் கையால் சமைச்சு நம்மளோட மொட்டை மாடியில் கொண்டு போய் அவங்களுக்கு நான் ட்ரீட் கொடுத்துக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமாக பார்த்துருக்காரு அந்த பொண்ணை. என் பொண்ணு வெளியே போயிருக்கும் போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்த இந்த உலகம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு சமோசா ஒன்று எடுத்துகிட்டு அப்பா நான் வெளியில் சமோசா வாங்கினேன், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் படுற கஷ்டம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகத்துக்கிட்டேயும் அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. உலகத்தில் பல விஷயங்களுக்கு அவங்க நோ அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அந்த நோங்கிற வார்த்தையை அவங்களால எதிர்கொள்ள முடியாமல் தவறான முடிவுகளை பல பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில விஷயங்களுக்காவது பிள்ளைங்களுக்கு நோ சொல்லி பழக கற்றுக்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு பணத்தோட மதிப்பும் தெரியும், வாழ்க்கையோட யதார்த்தமும் புரியும்.